சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கணேசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு உலக யோகா தினம், பன்னாட்டு யோகா நாள். 2015ஆம் வருடம் முதல் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்போடு கொண்டாடப்பட்டு வருது. நமது பாரத பிரதமர் தான் உலக அளவில் இந்த யோகா கலையை கொண்டு சென்றவர். அவருமே யோகா பயிற்சியை மேற்கொண்டு வருபவர். அனைவரையும் யோகா பயிற்சி செய்ய வலியுறுத்தி வருகிறார். உடலுக்கும் உள்ளத்துக்கும் நலம் பயக்கும் யோகா பயிற்சியை இன்று மட்டுமல்ல, என்றும் தினமும் செய்யணும். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோக கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச் செய்யணும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்பாங்க. அப்படித்தான் உலகம் முழுக்க எடுத்துச் செல்லும் நோக்கம் சர்வதேச யோகா தினத்தை அறிவிக்கச் சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையிடம் 2014 செப்டம்பர் 27ஆம் நாள் நமது பாரத பிரதமர் எடுத்துரைக்க, அடுத்த வருடம் 2015 முதல் ஜூன் மாதத்தின் 21ஆம் நாள் அறிவிக்கப்பட்டு இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருது. கணேசன் ஐயா, இதெல்லாம் நமது பாரம்பரியம். நமது உடல் ஆரோக்கியத்தை பேண யோக பயிற்சி மேற்கொள்வோம். யோகா இயற்கையாகவே உடம்புல இரத்த ஓட்டத்தை அதிகரித்து தசைகளை வலுவாக்குகிறது. இதனால மூளைக்கு போகும் ரத்தம் சீராக செயல்பட்டு நம்மளை சுறுசுறுப்பா வச்சிருக்கு. அதோட எந்த கவலையாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் வாழ உதவுகிறது யோகா. பல கோணங்களில் உடலை சுருக்கி செய்யும் பயிற்சி தான் இது. இதன் மூலம் மனதையும் உடலையும் இணைத்து ஆரோக்கியத்தை பெற முடியும். சொல்வதை கடுதாசியில் எழுதுவதை காட்டிலும் அதை அனுபவித்தால்தான் அதன் நன்மைகளை உணர முடியும். இரத்த அழுத்தத்தை சீராக்குதல், மன அழுத்தத்தை குறைத்தல், கொழுப்பை நீக்குதல், இதெல்லாம் யோகாவினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள். இதை தொடர்ச்சியா செய்யணும். எல்லாரும் இதை செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட சிறந்த உடல் அமைப்பை பெற யோகா செய்யணும். செய்தால் சோர்வை போக்கி, டென்ஷனை தவிர்த்து, திசுக்களை தளர்வடைய செய்து, இரத்தத்தை பெருக்கி, செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தி நரம்புகளை சீராக்கலாம். அப்புறம் கர்ப்பகாலத்தில் உண்டாகும் இரத்த சோகை, முதுகுவலி, கால்வலி, செரிமான கோளாறு போன்றவை சீராகும் யோக பயிற்சியினால். சுவாச கோளாறையும் சரி செய்ய வல்லது. கணேசன் ஐயா, முதல்ல யோகக்கலை பயிற்றுனர்கள் மூலமா கற்றுக்கொண்டு அப்புறம் நாமளே செய்துக்கலாம். எதையும் நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் கற்று தேர்ந்து பிறகு செய்யணும். மூளையின் சிந்திக்கும் திறனுக்கும் உருவாக்கும் திறனுக்கும் உள்ள சமநிலையை உண்டாக்கும் தன்மை யோகக்கலைக்கு உள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாங்க. நோயற்ற உடலே ஆரோக்கியமானது. மூளைக்கும் உணர்வுக்கும் சமநிலை இல்லாத நிலை ஆரோக்கியமற்றதே. அதனால நம்மால் முடிந்த நன்கு தெரிந்து கொண்ட யோக பயிற்சிகளை தினமும் மேற்கொள்ளணும். எப்படி அன்றாடம் காலையில் நடைப்பயிற்சி போகிறோமோ அப்படி உடற்பயிற்சி, யோகா பயிற்சி எல்லாம் செய்யணும். இது ஏதோ அடுத்தவருக்காக, நமது குடும்ப அங்கத்தினர்களுக்காகன்னு நினைக்க வேண்டாம். நமது உடல் நலனுக்காக செய்யணும். உங்களுக்கு தொப்பை இருக்கா இல்லையா? குனிஞ்சு பாருங்க. நவுக்காசனா, உஸ்திராசனா, கிரஞ்சஸ் போன்ற யோகாசனங்களை தினமும் செய்தால் தொப்பையற்ற வயிறு பெறலாம். இதனுடன் சீரான உணவு முறையை பின்பற்றணும். எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.